पूर्व सांसद राकेश सिन्हा, फरवरी में उनका ट्वीट आप जैसे साथियों ने निकाल के सामने रखा जब वो दिल्ली में द्वारका में वोट डाल रहे थे। आज बेगूसराय में भी वोट डाल रहे थे। ये एसआईआर हुआ है। मतदाता सूची में मेरा नाम था और मैंने वहां की मतदाता सूची से नाम हटाकर अपने पुस्तैनी गांव, जो बिहार के बेगूसराय जिले के मंसीरपुर में है, वहां की मतदाता सूची में मैंने अपना नाम करवा दिया। வணக்கம். ஒரு சில வருடத்திற்கு முன்பு இந்தியாவை இன்கிரெடிபிள் இந்தியா என்று கூறுவார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு வருவார்கள் சுத்தி பார்ப்பதற்காக. ஆனால் இப்போ இன்னொரு விதமான சுற்றுலா பயணிகளை இந்திய அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. முக்கியமாக தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது. பிஜேபியின் தலைவர்கள் ஒரு மாநிலத்தில் ஓட்டு போடுகிறார்கள், இன்னொரு மாநிலத்தில் போயும் ஓட்டு போடுகிறார்கள். இவர்களுடைய சுற்றுலாவிற்கான அந்த மிகப்பெரிய எக்ஸ்போஷரை இன்னைக்கு நான் எடுத்து வைக்க போகிறேன். இதைத்தான் 28ஆம் தேதி நான் வெளிவிட்ட ஒரு வீடியோ. ராகுல் காந்தியோடைய பிரஸ் மீட்டிற்கு முன்பு, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பு நான் எச்சரித்த அதே விஷயம். இந்த 2 வீடியோக்களுடைய அந்த தம்ப்நெயிலை போட்டிருக்கிறேன். மேலே ஐ பட்டனில் அதற்கான லிங்கை கொடுத்து விடுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் தயவு செய்து பாருங்கள் நான் என்ன எச்சரித்தேன் என்று. இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்க இருக்கிறார்கள்? நகரங்களில் இருக்கிறார்கள், கிராமப்புறங்களில் இருப்பார்கள். ஆனால் அங்க இந்த ஓட்டு திருட்டை அவ்வளவு சாதாரணமாக நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இந்த நபர்களை ஐடென்டிஃபை செய்வது ரொம்ப சுலபம். பட் சென்னை போன்ற நகரம், கோயம்புத்தூர் போன்ற நகரம், திருப்பூர் போன்ற நகரம், இங்கெல்லாம் இதை கண்டுபிடிப்பது கஷ்டம். அதனால்தான் இவர்களுடைய ஓட்டு திருட்டை வர்லியில் செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா, மும்பை, மகாதேவபுரா, கர்நாடகா, பெங்களூர், சென்ட்ரல் கர்நாடகாவுடைய அந்த ஸ்டேட், அந்த இடம். வட இந்தியர்கள் 93 லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்களுடைய வேலையே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகளாக, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களாக ஓட்டு போடக்கூடிய அந்த மிஷன், ஓட்டு போடக்கூடிய அந்த வந்தேரிகள், இவர்களை வைத்துதான் பிஜேபி ஒவ்வொரு இடத்திலையுமே ஓட்டின் தில்லுமுள்ளுக்களை நடத்தி வருகிறது. நேற்று பீகாரில் நடந்த முதல் சுற்று வாக்குப்பதிவு, இதில் எந்த அளவில் பிஜேபி தன்னை தானாகவே எக்ஸ்போஸ் செய்து கொண்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். 5ஆம் தேதி ராகுல் காந்தி வெளிவிட்ட அந்த பிரஸ் மீட்டாக இருக்கட்டும், அல்ல நான் போட்ட 28ஆம் தேதி 29ஆம் தேதி நான் எடுத்து வைத்த அந்த கேள்விகளாக இருக்கட்டும், ஒரு நபர் பீகாரிலும் ஓட்டு போடுவார், தமிழ்நாட்டிலும் ஓட்டு போடுவார். ராகுல் காந்தி என்ன கூறினார்? உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட்ட அதே நபர் ஹரியானாவிலும் போய் ஓட்டு போடுகிறார். இதுதான கேள்வி. தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்ததா? கிடையாது. பிஜேபி பதில் கொடுத்ததா? கிடையாது. ஆனால் பிஜேபி இதை உறுதி செய்து விட்டது. தொடக்கத்தில் ஒரு ப்ரோமோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ப்ரொஃபசர் ராகேஷ் சின்ஹா, முன்னாள் பிஜேபியை சார்ந்த ராஜ்யசபா எம்பி, இவர் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி டெல்லியில் ஓட்டு போடுகிறார். அதே நபர் நேற்று பீகாரில் போய் ஓட்டு போடுகிறார். எப்படி சாத்தியம்? 10 மாதத்திற்குள் டெல்லியில் ஓட்டு போடக்கூடிய நபர் எப்படி பீகாரில் ஓட்டு போட முடியும்? இதைத்தான் எஸ்ஐஆர் எடுத்து வைத்திருக்கிறது. எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருட்டு இந்த விஷயம் தான். இது ஒரு நபர் கிடையாது. பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் சந்தோஷ் ஓஜா, பிஜேபி சார்ந்த நபர், டெல்லி எலெக்ஷன்ல ஓட்டு போடுகிறார், பீகார் எலெக்ஷன்ல மறுபடியும் ஓட்டு போடுகிறார். அடுத்த படத்தை பாருங்கள். நாகேந்திர குமார், another பிஜேபி லீடர், டெல்லி எலெக்ஷன் ஓட்டு போடுகிறார், பீகார் எலெக்ஷன்லையும் ஓட்டு போடுகிறார். அடுத்த பிஜேபி தலைவர் சஞ்சய் ஜா டெல்லியில் ஓட்டு போடுகிறார், பீகாரிலும் ஓட்டு போடுகிறார். இவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கங்களில் தானாகவே அந்த ப்ரூஃப்களை கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவில் எந்த விதமான பயமும் இல்லாமல் இவர்கள் இந்த நாட்டு ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதற்கான அடுத்த உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். டிடி நியூஸ் அரசாங்க பணத்தால் இயங்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல். அவர்கள் நேரடியாக எழுதிய இந்த ப்ரொபகண்டா பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ் கிடைத்திருக்கிறது. முதல் சுற்றிலேயே பிஜேபி லீடிங்கில் இருக்கு. இவர்களுக்கு எப்படி தெரியும்? ஓட்டு தானே போட்டிருக்காங்க. ரிசல்ட் வந்துருச்சா? கணக்கெடுப்பு நடந்துருச்சா? ஓட்டை எண்ணிட்டார்களா? அல்ல 2வது
சுற்று ஓட்டு போட்டு விட்டார்களா? எந்த ஆதாரத்தை வைத்து இந்த ஒஃபிஷியல் ட்வீட்டை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார்கள்? எந்த அளவில் கோதி மீடியா, ஒட்டுமொத்த மெக்கானிசம் பிஜேபி தான் வரப்போகிறது, பிஜேபி தான் வெல்லப்போகிறது என்கிற எப்படி இதெல்லாம் செய்துதான் மக்களை ஓட்டு போட விடவில்லை. படகில் இருந்து போகக்கூடிய இடத்தை அப்படியே நீங்கள் தடுத்து வைத்திருக்கிறீர்கள். அனைத்தையுமே நாங்கள் நேற்று போட்டு காட்டியிருக்கிறோம். இந்த விஷயத்தில் பிரியங்கா காந்தி ஒரு ராலியை சந்திக்கும் போது அவர் பேசிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை எதற்காக முடக்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் உண்மையை பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்பு இந்த ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நான் சேலஞ்ச் செய்து காட்ட முடியும். தமிழ்நாட்டில் வட இந்திய இது போன்ற தில்லுமுள்ளுக்களை, வட இந்தியாவில் நடக்கக்கூடிய செய்திகளை யாருமே கொண்டு வந்து சேர்ப்பதில்லை எங்களை தவிர. ஒரு சில செய்திகள் வரும், ஃபில்டர் ஆகி தான் வரும், ப்ரொபகண்டா வழியாக வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஐயநாதனையாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எங்களுடைய ஒட்டுமொத்த டீமுடைய இந்த ரிசர்ச் உங்களுக்கு முன்பு உண்மையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று. கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி எந்த அளவில் ஒன் சைடட் செய்திகளை நீங்கள் பார்த்தீர்களோ, ஏராளமான யூடியூபர்ஸ்கள் ஐயோ அப்பா பாவம் அங்கே நடந்த தவறுகளையும் நாங்கள் எடுத்து வைத்திருந்தோம். இந்த செய்திகள் உங்களிடம் வந்து சேராதபடி முடக்கக்கூடிய வேலை, அதற்கான காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு சாதாரணமான விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும். லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கமெண்ட்டை, கேள்விகளை, கருத்துக்களை கீழே எழுத தொடங்கிவிடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதை தாண்டி யூபிஐ ஐடி இருக்குது. பொருளாதார ரீதியாக எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் நீங்கள் செய்யலாம். आप सोचते हो आप रिटायर कर लोगे, चैन का जीवन जियोगे इस तरह का घोटाला करके? तो याद रखो ये देश आपको नहीं भूलेगा। आज से हर सभा में मैं इनके नाम सुनाऊंगी और हर सभा में आपसे बुलवाऊंगी। बोलिए मेरे साथ, ज्ञानेश कुमार, बोलिए जोर से, ज्ञानेश कुमार, एसएस सांधू, विवेक जोशी, और याद रखिए इनके नाम, और याद रखिए कि ये देश आपका है, ये बिहार आपका है। பிரியங்கா காந்தி பீகார்ல இருந்து என்னைக்கு பேசுகிறார்? 3 நபர்களை நீங்க மறந்துவிடக்கூடாது. இந்த 3 நபர்கள் இந்த நாட்டு ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். யார் இந்த 3 நபர்கள்? ஞானேஷ் குமார் சோர் ஹே என்கிற அந்த கரகோஷம் வெளிவருகிறது. யார் இந்த ஞானேஷ் குமார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். எஸ்எஸ் சந்து அடுத்த எலெக்ஷன் கமிஷனர். விவேக் ஜோஷி இவரும் எலெக்ஷன் கமிஷனர். எத்தனை பேருக்கு தேர்தல் ஆணையர்களுடைய பெயர் தெரியும்? எத்தனை நபர்களுக்கு இந்த நாட்டு ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் என்று தெரியும்? இவர்களை மறந்து விடாதீர்கள். இவர்களுடைய முகத்தை அடையாளம் கண்டுவிடுங்கள். ஏன்னா இவர்கள் தான் தமிழ்நாட்டிலையும் ஓட்டை திருடக்கூடிய வேலையை பார்க்க போறார்கள். பீகார் முடிஞ்சிருச்சு, அடுத்து தமிழ்நாடு, புதுச்சேரி, அசம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, இங்கெல்லாம் தேர்தல் நடக்க போகிறது. இங்க எல்லாமே இந்த 3 நபர்கள் பிஜேபிக்காக கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய இந்த நபர்கள் ஓட்டை திருட போறார்கள். ப்ரொஃபசர் ராகேஷ் சின்ஹா அவர் ஒரு பதிலையும் போட்டிருக்கிறார். என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், இவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. டெல்லியில் என்னுடைய ஓட்டு இருந்துச்சு, அப்போ நான் ஓட்டு போட்டேன். டெல்லியிலேருந்து என்னுடைய கிராமம், என்னுடைய பூர்வீகமாக என்னுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு என்னுடைய ஓட்டை ஷிஃப்ட் செய்து கொண்டேன். இவர் பேசிய அனைத்து பொய்யும் நான் உங்களுக்கு உடைத்து காட்டப் போகிறேன். என்னுடைய விவசாய நிலம் அங்கே இருக்குது, வீடு அங்கே இருக்குது, அதனால நான் அங்கேருந்து ஓட்டு போட்டேன். பட் இப்போ எனக்கு டெல்லியில் ஓட்டு இல்லை. ஓகே, இந்த நபர் மிரட்டி இருக்கிறார். என்னை பற்றி தவறாக பேசிய நபர்கள் மீது நான் மான அவமான வழக்கை போட போகிறேன், டெஃபமேஷன் வழக்கை போட போகிறேன். பிஜேபி செய்யக்கூடிய வேலை இதே தான். நீங்களே கேளுங்கள். मतदाता सूची में मेरा नाम था और मैंने वहां की मतदाता सूची से नाम हटाकर अपने पुस्तैनी गांव, जो बिहार के बेगूसराय जिले के मंसीरपुर में है, जहां मेरा घर है, जो मेरा स्थायी पता है, जहां मेरी खेती है, जहां मेरे लोग रहते हैं, मेरे घर के लोग रहते हैं, वहां की मतदाता सूची में मैंने अपना नाम डलवा दिया। और मेरा देश की मतदाता सूचियों में से सिर्फ बिहार की मतदाता सूची में नाम है।
इसके बावजूद बिना तथ्यों को जांचे जिस प्रकार से आम आदमी पार्टी और कांग्रेस पार्टी ने सोशल मीडिया और टेलीविजन चैनलों पर गलत अफवाह उड़ाया, गलत आरोप लगाए, मैं उसकी सिर्फ निंदा ही नहीं करता हूं बल्कि मैं कहता हूं कि इसके लिए मैं उन पर मानहानि का मुकदमा भी कर सकता हूं. ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏவான சௌரப் भारद्वाज இந்த அலிகேஷனை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். என்ன கூறுகிறார்? भाजपा के राज्यसभा सांसद और आरएसएस के विचारक राकेश सिन्हा जी ने 28/4/2025 को बिहार में नया वोट बनवाया. 28ஆம் தேதி 4வது மாதம் பிப்ரவரி மாதம் ஓட்டு போட்டிருக்கிறார் டெல்லியில். 2 மாதம் கழித்து 28ஆம் தேதி 4வது மாதம் பீகாரில் அவருக்காக ஒரு புதிய வோட்டர்ஸ் ஐடி கார்டுக்கான அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறார். 4/9/2025 4ஆம் தேதி 9வது மாதம் போன மாதம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இதே நபர் டெல்லி விஸ்வவித்யாலய டெல்லி யூனிவர்சிட்டி தேர்தலும் போது இவர் ஓட்டு போடுகிறார். செக்ஷன் 19B கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய செக்ஷன் 19B என்ன கூறுகிறது? ஒரு நபர் எந்த இடத்தில் வேலை பார்க்கிறாரோ, ஒரு நபர் எந்த இடத்தில் வசித்து வருகிறாரோ அந்த இடத்தில் தான் அந்த நபர் ஓட்டு போடணும். குறைஞ்சபட்சம் 180 நாட்கள் வரை ஒரு இடத்தில் ஒரு நபர் இல்லை என்றால் அந்த நபருக்கு ஓட்டு கிடையாது. 180 நாட்கள் என்றால் 6 மாதம். 6 மாதம் ஒரு இடத்தில் தங்கி வேலை, இதுவும் ஒரு ட்விஸ்ட். எஸ்ஐஆரில் 6 மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு வருவாங்க, இங்கே ஓட்டு போட்டுட்டு அடுத்த நிமிஷமே வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இந்த விஷயத்தை நான் 28ஆம் தேதி 29ஆம் தேதி பேசி அந்த வீடியோவில் எடுத்து வைத்திருக்கிறேன். இதுவே ஒரு மிகப்பெரிய ஃப்ளா. எஸ்ஐஆர் இதைத்தான் எடுத்து காட்டுகிறது. அதுக்காக தான் எஸ்ஐஆரை வேண்டாம் என்று கூறுகிறோம். நாங்கள் எதிர்க்கக்கூடிய காரணம் இதுதான். வந்தேரிகள் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுட்டு போவாங்க. தமிழ்நாட்டை பற்றி தெரியாத நபர்கள், தமிழ்நாட்டு அரசியலை பற்றி புரிந்து கொள்ளாத நபர்கள், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி தெரியாத நபர்கள், அவர்களுக்கு அறிஞ்ச ஒரே சிம்பிள் அரசியல் கட்சியுடைய சின்னம் தாமரை மட்டும்தான், பிஜேபி மட்டும்தான். அப்படித்தான் இவர்கள் இந்த தில்முல்லுக்களை செய்கிறார்கள். சௌரப் பாரத்வாஜ் அனைத்தையுமே அவருடைய ஐடி கார்டில் இருந்து எல்லாத்தையுமே ட்வீட் போட்டுட்டார். முகமது ஜுபேர் என்னுடைய இன்னொரு நண்பர், ஆல்ட் நியூஸ், நிச்சயமாக உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவரும் அதே எக்ஸ்போஜரை வெளியிட காட்டுகிறார். எப்படி இந்த நபர் டெல்லி யூனிவர்சிட்டி மோதிலால் நேரு காலேஜில் வேலை பார்க்கும்போது பீகாரில் போய் ஓட்டு போடுகிறார் என்று. இது மட்டுமல்ல, இவருடைய புதிய ஐடென்டி கார்டுடைய நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிட்டார்கள். இப்போது ப்ரொஃபஸர் சின்ஹா அவர்களுடைய அந்த டெல்லி யூனிவர்சிட்டி அங்கே எப்போ ஓட்டு போட போனாரோ அதற்கான படங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுகிறேன். இதே ப்ரொஃபஸர் ராகேஷ் சின்ஹா தான் செய்த தில்முல்லை, அந்த பொய்யை எடுத்து காட்டிவிட்டார். நீங்களே பாருங்கள், அவர் போட்ட அந்த ட்வீட் பாருங்கள். நான் டெல்லியில் இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பீகாருக்கு மாற்றி விட்டேன் என்று. ஆனால் இதை ஆழமாக ஒத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும் இவர் தன்னை எப்படி எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் என்று. ஷிஃப்டிங், அதாவது டெல்லியிலிருந்து பீகாருக்கு ஷிஃப்ட் செய்வதற்காக இவர் கொடுத்த அப்ளிகேஷன் எப்போ? 11ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு. ஆனால் இதே நபர் 28ஆம் தேதி 4வது மாதம் 4 மாதத்திற்கு முன்னாடியே இவர் கையில் பீகாரில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் ஐடி கிடைத்து விட்டது. ஓட்டர்ஸ் ஐடி 4 மாதத்துக்கு முன்னாடியே இவர் கையில் கிடச்சிருது. ஆனால் 4 மாதம் பின்னாடி தான் இவர் வந்து அந்த ஷிஃப்டிங்கான ரிக்வெஸ்டே போடுகிறார். உங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவில் இந்த தில்லுமுள்ளுக்கள் நடக்கிறது. செக்ஷன் 19B ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ரொம்பவே தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது. என்ன? யூ வோட் வேர் யூ ஒர்க் அண்ட் ரெசைட், நாட் இன் யோர் ஆன்சிஸ்ட்ரல் வில்லேஜ். நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ, எங்கே வேலை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும். நீங்கள் உங்களுடைய பூர்வீக கிராமத்திலலாம் போய் ஓட்டு போடக்கூடாது. இந்த இடத்தில் ஞானேஷ்குமார் என்ன கூறுகிறார் அதை நீங்கள் கேட்க வேண்டும். கேளுங்கள். किसी व्यक्ति के अगर 2 जगह वोट भी हों तो भी वो एक ही जगह वोट करने जाता है. 2 जगह वोट करना कानूनी अपराध है. If a person has 2 votes,
2 இடத்துல ஒரு நபருடைய பேர் தவறா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டு மதுரையில் இருக்குது, இன்னொரு ஓட்டு சென்னையில் இருக்குது. ஒரு நபர் ஒரு இடத்தில் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். சரி, சென்னை மதுரை ஒரே நாளில் ஓட்டு போடுவார்கள், இதை விட்டுறலாம். கர்நாடகாவில் ஓட்டு இருக்குது, தமிழ்நாட்டிலே ஓட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டால் கர்நாடகாவில் ஓட்டு போடக்கூடாது, கர்நாடகாவில் ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டில் ஓட்டு போடக்கூடாது. அப்படி போட்டீர்கள்னா இட் இஸ் அ கிரைம் என்று இதே தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். அப்போது மிஸ்டர் ராகேஷ் சின்ஹா, இஸ் ஹி நாட் அ கிரிமினல்? பதில் இருக்கா? கிடையாது. ஏன்னா யூ நோ வாட் ஹி ஹேட் டன். संविधान के अनुच्छेद 326 में हर मतदाता की पात्रता स्पष्ट रूप से लिखी गई है और वो पात्रता ये कहती है कि मतदाता सूची में नाम आने के लिए सिर्फ भारत के नागरिक और 18 वर्ष की आयु पूरे कर चुके व्यक्ति ही पात्र हैं. रेजिडेंसी लॉज भी हैं जो कि अलग कानून में बनते हैं, जो कि ऑर्डिनरी रेजिडेंट हैं. ஞானேஷ்குமார் அவர்கள் இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். ஆர்டிகல் 326 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெல்ஸ் அவுட் வோட்டர் எலிஜிபிலிட்டி. ஓட்டருடைய எலிஜிபிலிட்டி என்ன? இந்தியன் சிட்டிசன் நிச்சயமாக இருக்கணும், 18 வயதிற்கு மேலே இருக்கணும். ரெசிடென்சி லா, ஆர்டினரி சிட்டிசன். யார் இந்த ஆர்டினரி சிட்டிசன்? 180 நாட்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர். இதுவே மாறி குறைஞ்சபட்சம் 5 வருடங்கள் வரை ஒரு நபர் அந்த மாநிலத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த நபருக்கு ஓட்டு அதிகாரம் கிடைக்கணும். ஒழிய இன்னொரு மாநிலத்திற்கு அவர்கள் போகும்போது அடுத்த 5 வருடம், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஓட்டு டிலீட் பண்ணி பீகாருக்கு போனார்னா அங்கே 5 வருஷம் அந்த இடத்துல அவர் இருந்தால் மட்டும்தான் ஆக. அப்போது 10 வருஷம். இது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது போன்ற ஓட்டு திருட்டுக்களை நாம் நிறுத்த முடியும். பட் ஆஸ் பர் ஆர்டினரி சிட்டிசன் ரூல் படி நீங்கள் பார்த்தீர்கள், வெறும் 180 நாட்கள் ஒரு இடத்துல இருந்தாலே போதும் நீங்கள் ஓட்டு போடலாம். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அடுத்த நபரை பாருங்கள். சந்தோஷ் ஓஹஜா, பிஜேபி பூர்வாஞ்சல் மோர்ச்சாவுடைய பிரசிடென்ட், ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். டெல்லியில் ஓட்டு போடுகிறார், பீகாரிலும் ஓட்டு போடுகிறார். நாகேந்திர குமார், இவரும் டெல்லியில் ஓட்டு போடுகிறார், பீகாரிலும் ஓட்டு போடுகிறார். மனோஜ் மிஸ்ரா என்கிற இன்னொரு நபர். இந்த நபரை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜேபி நட்டாவுடன் இந்த நபருடைய படம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. இந்த நபரும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். பிப்ரவரி மாதம் டெல்லியில் ஓட்டு போடுகிறார், ஃபோட்டோ போட்டிருக்கிறார். நேற்று பீகார்லேருந்து ஓட்டு போட்டிருக்கிறார். இதைத்தானே ராகுல் காந்தி எடுத்து வைத்தார், இதைத்தானே நாங்கள் 28, 29ஆம் தேதி எடுத்து வைத்தோம். 2 வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர் டியூப்ளிகேட் ஓட்டு, டூப்ளிகேசி வழியாக இன்னொரு இடத்திலும் போய் ஓட்டு போட பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த நபர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் கண்டுபிடிச்சிட்டோம். லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ்கள் இதே முறையில் பீகாருக்கு சென்று நேற்று ஓட்டு போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போடுவார்கள். கோதி மீடியா அமைதியாக இருக்கிறது. சௌரப் பாரத்வாஜ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஆஜ் தக், ஏபிபி, நியூஸ் 24 போன்ற சேனல்களுக்கு டாக் செய்து, இதற்கு மேலே என்ன உங்களுக்கு எவிடன்ஸ் தேவை? ஆதாரம் இங்கே இருக்கு. ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? யாருமே பேசவில்லை. ஒட்டுமொத்த கோதி மீடியா அமைதியாக இருக்கிறது. ராகுல் காந்தி என்ன பேசினார், இதை பற்றி அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதற்கான டிஸ்கிரிப்ஷன் தமிழில் பக்கத்தில் எழுதியிருக்கும், படித்து பாருங்கள் அவர் என்ன பேசியிருக்கிறார். हरियाणा की वोटर लिस्ट में 2 बूथ में एक महिला का चेहरा 200 बार से ज्यादा आता है वोटर लिस्ट में। एक महिला को हरियाणा में 200 वोट से ज्यादा मिले हैं 2 बूथ में। एक और महिला है जिसका नाम 100 बार वोटर लिस्ट में आता है। 10 अलग अलग बूथों में उसने वोट दिया है। बीजेपी के नेता उत्तर प्रदेश से जाकर बिहार में वोटिंग कर रहे हैं। उनका वोट उत्तर प्रदेश में है, उनका वोट बिहार में है, हरियाणा में है। हजारों लोग उत्तर प्रदेश में वोट करते हैं
और वही लोग जाके हरियाणा में वोट कर रहे हैं। भाई और बहनों, सबसे बड़ी बात, ब्राजील की एक महिला जो हिंदुस्तानी नहीं है, उसको हरियाणा के चुनाव में इलेक्शन कमीशन ने 22 वोट दिए हैं। मैं आपको क्यों बता रहा हूं? क्योंकि भाई और बहनों, बीजेपी ने हरियाणा का चुनाव चोरी किया, मध्य प्रदेश का चुनाव चोरी किया, महाराष्ट्र का चुनाव चोरी किया, छत्तीसगढ़ का चुनाव चोरी किया, लोकसभा का चुनाव चोरी किया है, और अब ये बिहार का चुनाव चोरी करने की कोशिश कर रहे हैं। ராகுல் காந்தியோடைய இந்த உரை என்ன? 200 இடங்களில் ஒரு பெண்ணுடைய படம் இருக்கு. பிராசிலிருந்து வந்த ஒரு பெண்மணி இந்தியாவிற்கு வரவே இல்லை. ஆனால் அந்த பெண்ணுடைய படத்தை மட்டும் பயன்படுத்தி 22 இடங்களில் ஓட்டை சேர்த்திருக்கிறார்கள். இது எல்லாமே எவிடன்ஸாக வெளிவந்த பின்பு கூட ஆயிரக்கணக்கான நபர்கள் ஹரியானாவில் ஓட்டு போட்ட அதே நபர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட்ட நபர்கள் ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இதைத்தான் எடுத்துக்காட்டியிருந்தோம். நவம்பர் 5ஆம் தேதி ராகுல் காந்தியோடைய அந்த பிரஸ் மீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா யூபி பிஜேபி வர்க்கர்களுடைய பெயர் ஹரியானா ஓட்டர்ஸ் லிஸ்டில் இருந்ததை அவர் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஃபோட்டோ வழியாக பெயர் எல்லாத்தையும் எடுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் எந்த விதமான பதிலும் கிடையாது. ராகுல் காந்தியோடைய அதே பிரஸ் மீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மிக தெளிவாக இருக்கக்கூடிய இந்த நபர்களை பாருங்கள். நீங்கள் பிஜேபி லீடர் டால்சந்த் யூபியில் ஓட்டு போட்டிருக்கிறார். அதே தால்சந்த் ஹரியானாவிலும் ஓட்டு போட்டிருக்கிறார். அவருடைய மகனான யஷ்வீர் யூபியில் ஓட்டு போட்டிருக்கிறார், ஹரியானாவிலும் ஓட்டு போட்டிருக்கிறார். பிரஹலாத் யூபியில் ஓட்டு போட்ட அதே நபர் ஹரியானாவிலும் ஓட்டு போட்டிருக்கிறார். இதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். எஸ்ஐஆருக்கான உண்மையான முகத்தை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். எதற்காக? எஸ்ஐஆர் இது போன்ற தில்லுமுள்ளுக்களுக்கான அந்த வழியை ஒதுக்கி கொடுக்கிறது என்று பாருங்கள். இந்த இடத்தில் பிஜேபி அமைதியாக இருக்கிறது, தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் நேற்று இன்னொரு வேடிக்கையான விஷயம் நடந்தது. 121 சீட்கள் அதற்காக நடந்த தேர்தலை சிசிடிவி முறைகள் அந்த சிசிடிவியை கொடுக்க மாட்டாங்களாம். பட் அந்த சிசிடிவியை வைத்து மிஸ்டர் கியானேஷ்குமார் பார்வையிட்டு வந்தாரா? கியானேஷ்குமார் கொடுத்த இன்னொரு பதில் இன்னும் வேடிக்கையாக இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவின் எலெக்ஷன் கமிஷனின் சேர்மன் மொசோட்டோ எம்பேவியா இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் டிரான்ஸ்பரண்டான இந்த தேர்தலை கண்காணிக்க பார்க்கிறாராம். இதை கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஏன் ராகுல் காந்தியுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை? ராகுல் காந்தி எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு இதே சவுத் ஆப்பிரிக்காவின் எலெக்ஷன் கமிஷனர் அவர் பார்த்தாரா? இல்லை நெக்ஸ்ட் டைம் ராகுல் காந்தி இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கும்போது இவர் அங்கேயே அனுப்பிவிடலாம். அட்லீஸ்ட் தென் மிஸ்டர் கியானேஷ்குமார் வில் ஸ்பீக். அட்லீஸ்ட் தென் மிஸ்டர் கியானேஷ்குமார் வில் டாக் அபவுட் இட். பீகாரில் 68 லட்சம் மக்களுடைய பெயரை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். 25 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து ஹரியானா தேர்தலை நீங்கள் பிரட்டி போட்டு விட்டீர்கள். ஹரியானாவில் எந்த அளவில் ப்ரிப்பரேஷன் நடந்தது? 65 லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டை கட் செய்திருக்கிறீர்கள். கியானேஷ்குமார் அமைதியாக இருக்கிறார். யார் இந்த கியானேஷ்குமார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். எஸ் செந்து எங்கே இருக்கிறார்? யாருக்குமே தெரியாது. விவேக் ஜோஷி எங்கே இருக்கிறார்? யாருக்குமே தெரியாது. இந்த அனைத்து நபர்களுமே தேர்தல் ஆணையர் என்கிற பெயரில் ஒளிந்திருக்கிறார்கள். இவர்களை சாதாரணமாக மக்கள் மன்னிக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை இவர்கள் அளித்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் சரியாக நடந்திருந்தால் ராகுல் காந்தி தரம்பூர் வில்லேஜ் ஜுமை பீகாரிலிருந்து ஓட் டெலீட் செய்யப்பட்ட நபர்களை டெல்லிக்கு அழைத்து அவர்களை மீடியாவுக்கு முன்பு நிறுத்தியிருக்க மாட்டார். இந்த வேலை மீடியாவுடைய வேலை. பட் மீடியா வாஸ் ஃபெயில் டு அட்ரஸ் ஆல் ஆஃப் திஸ். நேற்று 61% பீகாரில் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. 61%. 25 ஆண்டுகளில் மிகப்பெரிய வாக்கு பதிவு நேற்று தான் நடந்திருக்கிறது. எப்படி? இந்த டூரிஸ்ட் வாக்காளர்கள், சுற்றுலா பயணிகள் டெல்லியிலேருந்து பீகார் சென்று பீகாரில் ஓட்டு போடுவாங்க. நாளைக்கு கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அங்கேருந்து கிளம்பி கர்நாடகாவில் போய் ஓட்டு போடுவார்கள். கர்நாடகாவில் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே தாவி தமிழ்நாட்டுக்கு வந்துடுவார்கள். தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சுன்னா மகாராஷ்டிராவிற்கு போவார்கள். இதைத்தான் எஸ்ஐஆர் வழியாக பிஜேபி
தனக்கு சாதகமாக அனைத்து சிஸ்டத்தையுமே மாற்றிக்கொண்டது. இதற்கு மேல் தேர்தலை நம்பலாமா நம்பக்கூடாதா? The entire election system is being stolen. இதை திருப்பி திருப்பி நாங்கள் கடந்த 5-6 ஆண்டுகளாக கூறிக்கொண்டிருக்கிறோம். EVM கிடையாது, ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே ஒரு ஸ்கேம் செக்ஷனாக மாறிவிட்டது. கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஸ்கேம் டிபார்ட்மெண்ட்டாக மாறிவிட்டது. மக்களுடைய வாக்குரிமையை அளிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். இதற்கு மேலும் நீங்கள் அமைதியாக இருக்க போறீர்களா? உங்களுடைய கேள்விகளை கான்ஸ்டியூஷன் முறைப்படி, அதிகார முறைப்படி கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத தொடங்குங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இன்னைக்கு பீகார், நாளைக்கு தமிழ்நாடு. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை சப்போர்ட் செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எழுத தொடங்கி விடுங்கள். இதை தாண்டி அருகே இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.